வெல்கம் டு ட்ரோஜன்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வெல்கம் டு தமிழ் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் என்ன அந்தமா கோட்ல சொல்றேன் நான். அப்படிதான் அப்ப எப்படி சொல்றது? வெல்கம் டு ட்ரோஜன்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா விடுதலை 2 ட்ரெய்லர் பார்க்க போறோம். வெற்றிமாறனோட எத்தனாவது படம்? 6வது படமா? அப்படியா? 7 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வடசனையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காப்ல இன்னும். வராதுன்னே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டா ரிவ்யூ சொல்லிட்டாங்க எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஒருத்தர் தான் சொல்லுவாங்க, திருப்பி மறுக்க சொல்லுவாங்க. அதை அவர் புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். போற வர இடத்துல வடசனிட்டு அவரே விக்டம் ஆஃப் வடசனிட்டு அபியூஸ் பண்றோமா கேட்டு கதையை வச்சு சொல்லுங்க, நான் படிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து ட்ரெய்லர் பார்க்க வந்திருக்கோம். ஒரு போய் புள்ளி பண்ண வரல, வாங்க போவோம். ஒரு ஆள் கிடைச்சா போதும் வச்சு செய்யறதுக்கு. இதுல வந்து லீடு யார் பண்ணியிருக்காங்கன்னா விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு. சூரி வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர் இருக்கும் ட்ரெய்லர்ல. ஃபர்ஸ்ட் நம்ம விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம வந்து என்ன நினைச்சோம், விஜய் சேதுபதி தான் மெயின் ரோல் நினைச்சோம். ஆனா அங்கதான் திருஷ்டி வந்துச்சு சூரியன்ட்டு. இல்ல எனக்கு என்ன வெற்றிமாறன் இல்ல சிறுத்தை சிவா. இதை வைங்கண்ணே. மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்கிற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சப்போ நீங்கள் கட்டமைச்சு யார் ரெடி பண்ணுறது? மதம் பிரிவினைவாதம் போலீஸ் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். எந்த பீரியட்ல நடக்குது? அதுக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக் நினைக்கிறேன். இந்த ஒல்லியா இருக்கா சொல்றாரு. சிஎம் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. வன்முறை எங்கள் மொழி, ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். மஞ்சு சூரிய எங்கப்பா இப்போ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண இந்த பெருமாள் யார், அவன் எங்க பிறந்தான், என்ன படிச்சான், எதுக்காக நம்ம கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போடுறான், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். மகாலட்சுமியை கொண்டுலாம்ப்பா, சரியான நேரம் வரும்போது செய்யும். ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். இந்த மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு கொடுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு நீங்க உட்கார்ந்துருக்க. உனக்கு அனுப்ப எனக்கு பாதை இதான் கிளைமேக்ஸா இருக்கும். பேஸ் கேம்ப்ல தான் வச்சிருப்பாங்க. நம்ம அங்கேயே இறங்கி தாக்குதல் நடத்தி அவனை கூட்டிட்டு பெட்டர் நைட் அவனை கேம்ப்ல வைக்காத. சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணு. முரேசன் மறுபடியும் நீங்க தானா? இந்த வேற என்ன பிரயாணம் தப்பிச்சிடக்கூடாது. இது இல்லடா, இது கிளைமாக்ஸா இருக்காதுடா, மிட்டா இருக்கும் பாரு. இன்டர்ல பாதி சீனை போட்டு கட்டுற மாதிரி இருக்குடா. இங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி பிடிச்சிட்டாங்க. இல்லை இதுதான் ஆரம்பமாக இருக்கும், இதுதான் ஸ்டார்டிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் ஊர்ல இருந்து பிடிச்சி கூட்டு வராங்களா? இல்லைடா, அந்த நைட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு ட்ரெய்லர் போய் இது வருது அந்த பிடிச்சு கூட்டு போறது. இவர் நைட்ல வச்சிருக்காங்களா இடம் மாத்தணும்னு சொல்லி பிளான் பண்றாங்கல்ல, அந்த பிளான் பண்றப்ப அவங்க இடம் மாத்தி கூட்டு போறாங்க. அங்கதான் ஃபிளாஷ்பேக் வருது. சுனில் பெட்டர் நைட் அவனை கேம்ப்ல வைக்காத. சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. ஃபிளாஷ்பேக் இல்லடா, அந்த சண்டை போலீஸ் டார்ச்சர் பண்ணும்போது ஃபிளாஷ்பேக் சொல்ற கதை சொல்றாரு. இந்த மாதிரி அப்படிலாம் இல்ல. அந்த கௌதம் கேட்டுட்டு இருப்பாரு, என்ன சொன்னா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. ஃபுல் பாட்டு வர்றான் சார். நானே பிரஷர்ல இருக்கேன். சரிங்க சார், பிரஷர் குறைக்க ஒரு பாட்டு. நினப்பு வளர்க்கிறதே என்ன தொலைக்கிறதே. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரி வரக்கூடாதுன்றக்காண்டி போராடுற இந்த கும்பல் தானே, அது வந்து எங்கே ஆரம்பிச்சிச்சுன்றதுக்காண்டி தான் ஃப்ளாஷ்பேக் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோம்மா வாத்தியார் அவன நம்ம சிஎம்மா இல்ல சார், இவர் நிஜவாதியார். ஆனா ஃபிளாஷ்பேக்ல அவர் வாத்தியாரும் காட்டுறாங்க, ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. அது ஃபர்ஸ்ட்னே அதான்டா, அவங்க அந்த கம்பெனில வேலை பார்க்கும்போது அந்த டீச்சர் வேலை லவ். ஆமாம்,
அவங்க வந்து அவங்களோட பழக்கம் கிடைக்கிது, அவங்க தான் டீச்சராக இருக்காங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? கிராமமாக போய் டீச் அவங்கள போட்டு தள்ளணும்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே சுற்றுறாங்களோ? மகாலட்சுமியை கொண்டுலாம்ப்பா. சரியான நேரம் வரும்போது செய்வோம். கண்டிப்பாக மர்டர் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஃபைட் சீன் வருதுல்ல, மேபி அங்கனக்குள்ளே ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. பாட்டிலே காட்டுனதுன்னா அவங்க வந்து மலை பிரதேசத்தில் இருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரி வந்துச்சுன்னா மரத்தெல்லாம் அழிச்சிருவாங்க, வளங்களை அழியுமா. அதுக்காண்டி தான் இது வேணாம்னே முதல்ல அவங்க சொல்கிறாங்க. 100 குடும்பம் மட்டும் இருக்க மலை கிராமத்துக்கு 100 அடி ரோடு போடுறாங்கன்னா அது அந்த மக்களோட நல்லதுக்காக இல்ல. அந்த ஏற்கனவே இருக்க ஃபேக்ட்ரியும் அவங்க மூடி அந்த இதுல இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நான் ஃபேக்ட்ரியில வேலை பார்க்குறாப்புல இந்த ஃபேக்ட்ரினால என்ன ப்ராப்ளம் வருது, இதுக்கப்புறம் இவங்க இன்னும் கொண்டு வந்தாங்கன்னா இங்கே என்னென்ன வளம் போகுன்றது அந்த டீச்சர் மாதிரி இருக்கவங்க எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து இவங்க வந்து அந்த டீச்சரையே கொள்ளணும். இவர் வந்து உடல யதார்த்தமா பிளான் பண்ணி, ஆமா லவ் பண்றாங்கல்ல, அதனால இவங்க வந்து கொல்லணும்னு நினைச்சு அவங்கள கொண்டுறாங்களா, அதை நான் பிளான் பண்ணி அதனால இவர் வந்து உள்ள வராரு, உள்ள வராங்க. மேபி அப்படியே அந்த கதைக்குள்ள இதாகிறாங்க. அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி டயலாக்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்லா இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். என்னை மாதிரி ஒருத்தர் வந்து தண்டவாளத்துல இங்க பார், என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து இங்க உட்காந்துருக்க. அது அப்புறம் இந்த டைலாக் கிளைமேக்ஸ்ல வரும்ல, கடைசி ஒரு பிட் வருதுல்ல, தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. சூரிய என்னடா 2 செகண்ட் தான் வராரு, வாத்தியார் கேரக்டர் தான். Flashback குமரேசனே காணமே. யார் பிடிச்சது? இல்ல ஃபிளாஷ்பேக் தான் படம் ஃபுல்லான்னு நினைக்கிறேன். ஃபிளாஷ்பேக் பார்ட் 3ல தான் திருப்பி குமரேசன் வருவாரோ? குமரேசன் மறுபடியும் நீங்க தானா? விஜய் சேதுபதியை இந்த பாட்டில் கொண்டுருவாங்க இருக்கும்டா. அடுத்த பாட்டை வந்து லீட் எடுத்து மேபி எப்படி கொண்டு போகலாம். ராகவேந்தர் பெருமாள் தப்பிச்சிடக்கூடாது. இது ஸ்டார்டிங்கில் வந்து இந்த அந்த பிடிச்சிரு பண்ணுறாங்கல்ல, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஸ்டோரி தான் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்சு இந்த போன தடவை இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சூரியோட இது இருந்துச்சுல, கண்டென்ட் இருந்துச்சுல, அது லாஸ்ட்டில் வந்து தான் அந்த விஜய் சேதுபதி பாட்டாக இருந்துச்சு. அது அந்த மாதிரி தான் இல்லையே இருக்கும். பெருமாள் தோழர் பேஸ் கேம்ப்ல தான் வச்சிருப்பாங்க. நம்ம அங்கேயே இறங்கி தாக்குதல் நடத்தி அவரை கூட்டிட்டு வரும். எப்படி இருக்கும்னா, விஜய் சேதுபதியை பிடிச்சி அந்த கடைசி ஒரு ட்ரெய்லர் மாதிரி கட்டுவாங்கல்ல, சூரிய வந்து மெமோ கொடுத்து அனுப்பிடுவாங்க, உன்னை நான் வந்து உள்ள விட மாட்டேன்ட்டு அந்த இன்னொரு குண்டு போலீஸ் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் அனுப்பிடுவாரு. சஸ்பென்ஷன் ஆர்டர். பெருமாள் அரெஸ்ட் ஆனதுலயும் உன் பேர் எங்கேயும் வராம நான் பண்றேன். அப்போ ட்ரெய்லர் என்ன வரும்னா, இவங்க அந்த ஊர் மக்கள்லாம் கூட்டு வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் வந்து எகிரி குதிச்சு வந்து, நான் உங்களுக்கு ஃபோட்டோலாம் அனுப்புறேன், இங்கே எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. பெருமாள் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க போல, இங்க ஆம்பளை பொம்பளைன்னு விசாரணைன்ற பேர்ல போலீஸ்காரங்க சித்திரவதை பண்ணிருக்காங்க சார். சேம் டைம் இங்கிட்ட என்ன நடக்குன்னா, விஜய் சேதுபதியை நியூடா உட்கார வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க, விசாரணை பண்ணுவாங்க. அப்போ சொல்லுவார்ல, என்னை நிக்க வச்சாதான் தோணுதா தோணுதான்னு. 4 பேரை வச்சு அடிச்சு என்னை அம்மனமாக்குனதுக்கு அப்புறம் தான் நீயும் நானும் சமம்னு உனக்கு தோணுதில்ல? பேசலாம். ஸோ அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கூட்டு போகிறாங்களா திருப்பி வேற இடத்துக்கு? அதான்டா, வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும், நைட் இங்கே வச்சிருக்காதீங்கன்னு ஒரு ட்ரெய்லர்லேயே சொல்கிறாங்கடா. ஆமாம், சுலேல் பெட்டர் நைட் அவனை கேம்ப்ல வைக்காத, சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. கொண்டு போகும்போது அவங்கள விஜய் சேதுபதியை காப்பாற்றி கூட்டு வரும்போது தான் சூரிட்ட இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. வண்டி ஓட்டிகிட்டே சொல்கிறாரா? வண்டி தம்பி டீச்சரோட அப்பெல்லாம் இருக்காண்ணே, எனக்கு பிடிச்சிட்டு தானே எனக்கு ஃப்ளாஷ்பேக்காக வரும். யாருன்னே நீங்கள் வண்டி ஓட்டும்போது யாராவது கதை சொல்லுவாங்களா? நீங்கள் வண்டி ஓட்டும் போது சொல்லடா, நான் வண்டி ஓட்டும் போதே சொல்லலடா. நீங்கள் தான் சொன்னீங்க, அப்போ சொல்லிட்டு டேய், இந்த இங்க கூட்டு வர்றாங்களடா, இங்க இருந்து விஜய் சேதுபதியை காப்பாத்தி கூட்டு போறாங்கன்றேன். நான் என்ன நினைக்கிறேன், விஜய் சேதுபதி ஊர்ல இருந்து இப்படிதான் கூட்டு வரானுங்க போல. எங்க ஊர்ல இருந்து நடந்தே, அதாவது காப்பாத்து புடிச்சிடுறாங்கல்ல, புடிச்சு அங்க இருந்து இவரை கூட்டுறாங்க. அதெல்லாம் இல்லடா டேய், இது வேற சீன்டா. அதே ஷர்ட்ரா, அதே ஷர்ட்ரா. எங்கடா சூரி இருக்காரு? சூரி தான் இருக்காரு பாரு. அப்ப இங்க பாருடா, இவர் அதே Dress தானே இது. டேய், அதுக்காண்டி நடந்தே வாடா கூட்டு வருவாங்க காட்டுக்குள்ள. பனிஷ்மெண்டா இருக்கும் இந்த அதே வச்சல அப்படிட்டு. பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, இவரை பிடிக்க முடியாதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல, அதனால வந்து மக்களுக்கு காட்டினா பரவாயில்ல, காட்டுக்குள்ள யாருக்குள்ள கட்டுறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ட்ரெய்லர் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அதுல தப்பிச்சிருவாரா அவரு. அதான்டா தப்பிக்கிற சீன் தான் இதுன்னு சொல்றேன் நானு. டேய் இல்லடா, நைட்டே தப்பிச்சிருவாரா ஒரு நிமிஷம். நைட்டே இப்பறா தப்பு. இரு, இப்ப நான் காட்டுறேன் பாரு. இது வந்து அந்த ஊர்ல இருந்தே நடந்து வருவா சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நான் வந்து அப்படி இருக்காதுன்னு சொல்றேன். இடம் ஷிஃப்ட் பண்ணும்போது அவங்க தப்பிக்கிறாங்கல்ல, அந்த ஆமாடா, நைட்டு தப்பிப்பாங்கடா. நைட்டே தப்பிக்கலடா, நைட்டு தப்பிக்கலடா.
ஓ இது விடிய கலையில் நடக்கும்ன்றியா? இதே ஒரு 10 வருஷம் முன்னாடி இப்படி பேசுன்னு வச்சுக்கோங்க, நீ டீல் பேச ஆரம்பிக்கும் முன்னாடி உன் தலையை வெட்டி தரையில வச்சிருப்பேன். நைட்டு கூப்பிட்டு போய் கதை சொல்றாரு, ஃபிளாஷ்பேக்காக அடிச்சு அருள் அப்படியே சாகடிக்கிறாரு. நைட்டு ஃபுல்லாக இவர் கூட இருக்காருடா, ஜிவி பிரகாஷ் கூட. கௌத வாசே ஒன்று. 1 hour later. வாத்தியார் சொல்றாரு, நான் சுச்சுவேஷன் சொல்றேன் தம்பி, அப்படி பாட்டு போடுங்க. ஆக்சுவலாக வந்து அவரை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாங்கல்ல, அப்போ சூரியவும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க அந்த மொத்தமாக அந்த போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, அந்த கேங்கோட இவங்க கேங் வந்து சேர்ந்து எல்லாரையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த இதில் வந்து இவங்க இந்த போலீஸ்காரங்க சூரியோட சேர்த்து இன்னொரு 4-5 போலீஸ்காரங்களையும் சேர்த்து தான் அவங்க கூப்பிட்டு போவாங்க. அப்போ தான் சூரிட்ட கதை சொல்லுவார் அவர். இதான் உண்மையாங்கய்யா? அந்த குண்டு வெடிப்பை பற்றி ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தகவல் இருந்துச்சு. இப்போ நான் ஒன்று சொல்லியிருக்கேன், எது உண்மைன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? கிளிம்ஸில் இருக்கா அது, அந்த பைத்தியமே. ஜிவி பிரகாஷ் சொல்லிருப்பாங்க. இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ், கதை எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. வாத்தியார் கேரக்டர் ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்கல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா. இப்போ அதை கொண்டா இதாயிராதா? அந்த குமரேசன் கேரக்டர் வந்து பயந்தாங்குழி, அதிகாரத்துக்கு பயந்து என்ன பண்றதுன்னு தெரியாம மேபி இல்ல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாலும் அவருக்கு பயம் இருக்க மாதிரி காட்டல. ஏன்னா பயந்துருந்தா அவர் சாரி கேட்டிருப்பார்ல அந்த போலீஸ்காரர்கிட்ட. ஜனங்களை காப்பாற்றுறதானுங்க போலீஸ்காரங்களோட வேலை, அது எப்படிங்க தப்பாங்க? அதுக்கு எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும்? ஸோ அந்த அவர் வந்து அவர் மனசாட்சிக்கு தப்புன்னு பட்டா அதை செய்ய மாட்டேன் அப்படின்ற கேரக்டர் மாதிரி அவர். இப்போ இவர் சொன்ன கதைக்கு அப்புறம் மேபி அவருக்கு வேற ஏதாவது ஃபியூரியஸாக ஏதாவது தோணலாம். மக்கள் அவங்களோட பிரச்சனைக்காக அவங்களே போராடினாங்கன்னா எந்த ஒரு அரசாங்கமும் பணிஞ்சு தான் போகணும். கண்ணை பிடிங்க குமரேசன் அப்படின்னு இவர் கொடுத்துருவேன். ஏன்னா சீன் வேற லெவல் தியேட்டர்ல. அது கடைசி கன் அடைவா எடுத்துட்டு சக் சக் டிஸ் டிஸ்னு சொல்லிட்டு வரும், நல்லா இருக்கும். ஆனா வந்து அதுக்கு வந்து நம்ம கை தட்டக்கூடாது, கை தட்டக்கூடாது. ஆனா தியேட்டரை என்ஜாய் பண்றாங்க. ஆத்தியா தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம இயங்கணும். சூரிய இப்படியே சூரிய வர நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன ஆயிடுச்சுன்னா, ஹீரோயின் வந்து அங்க வந்து அந்த இடத்துக்கு ஒரு இது ஒரு அதனால வந்து நம்ம வந்து ஹீரோயின் தானே நம்ம வந்து 2 லீடும் சந்திக்கிறேன் அப்படின்ற போது நம்ம வந்து மைண்ட் செட் மாறிடுச்சு. ஆனா முன்னாடி 2 இடத்துல பாத்துருக்காரு. ஆமா பாத்துருக்காரு போது அண்ணா என்னங்கண்ணே அப்படின்ற மாதிரில மறந்துட்டாரு போல அப்படின்ட்டு. என்னண்ணே நல்லா இருக்கீங்களா? மறந்துட்டாரு போல. வேற எங்க போனாலும் ஒரு போராட்டத்தை பண்ண விடுறாங்க ஒளிச்சிருந்து. அப்புறம் தியேட்டர்ல பார்த்தா பின்னாடி அங்கேயும் வாத்தியார் யோசிச்சு போய் எங்க போனாலும் இதுதான் ஒரு பையா எங்க போனாலும் கரெக்டா வந்துடுறேன் அப்படின்ட்டு. அந்த சீனு ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல நானும் பார்க்கல. இவங்க பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் மீம்ஸ் போடுறாங்க, பின்னாடி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. வரட்டு அவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுலயும் படம் பார்க்க வந்திருக்காரு பத்தியா? இல்ல வேறதான் அவங்க மீட்டிங் சம்பந்தமா ஏதாவது பேசுவாங்க. ஜிவி பிரகாஷோட படமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இளையராஜா இது மியூசிக் மிரட்டி நல்லா இருக்கு. கஸ்பா நல்லா இருந்துச்சு. சேம் பாட்டு மொத்தம் பல தெரியும், எப்படியா நல்லா தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் ஸ்டார்டிங் வந்து அவ்வளோ கேட்குற மாதிரி இல்லை, போக போக எனக்கு அடிக்ட் ஆனோம். இல்லை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கும், உங்களை மாதிரி எல்லாத்துக்குலாம் இருக்காது. வழிநெடுக பாட்டு காட்டுமொழி வந்து இளையராஜா பாட்டு. அது அவர் எழுதி பாடி இருக்காரு. இளையராஜா ஐயா மிரட்டிடுவாப்புல இந்த மாதிரி வேலையெல்லாம். ஃபிளாஷ்பேக்ல வந்து அந்த கேஸ்ட் அதை வச்சானே வரும். அந்த தான் ஒரு விஷயம் சவுக்கு வச்சு அடிக்கிறாங்க பத்தியா? இவரோட அது பயங்கரமா தோல் இதாக மூஞ்சில் அடிக்குதுடா அவருக்கு. எனக்கு அந்த இந்த படம் அவனுக்கு விசாரணையில 12 years லைவா 12 years. ஆமா 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 ஆமா. சவுக்கு வச்சு அடிப்பாங்க போல ஒரு பொண்ணை கயத்துல இப்படி கட்டி வச்சுட்டு தோல் கிழிஞ்சு நம்மளும் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சீன் பத்தி வச்சுக்கோங்க, நம்ம முன்னாடி சவுக்கு வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் நினைச்சேன் இவ்வளவு நாள் வந்து இதை பத்தி ஒரு நியூஸ் இல்லையா? இப்போ போஸ்டரை பார்த்து கூட நம்பலனா இவங்க தள்ளி வச்சிருவாங்க. ஏன்னா இது போன வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம். போன டிசம்பர்லயோ பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் நினைக்கிறேன். ஏன்னா இழுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாப்ல, பாப்பா ரிலீஸ் ஆகுது. அவர் வந்து இந்த டைம் சொல்லிட்டாங்க ரிலீஸ் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் கடைசி வரைக்கும் எடிட் பண்றாரா வெற்றிமாறன்? அது ஓகே. ஆமா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லி அது ஓகே. அவரை பொறுத்த வரைக்கும் ஓகே. நம்மளுக்கு பார்க்கும்போது சில இடத்துல அந்த டயலாக்ஸ் லிப்சிங்க்லாம் போகும்போது லைட்டா வெளியே வர தமிழ் படத்துல தமிழ் லிப்சிங்க் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே முடிச்சுக்கலாமா? நல்லா இருக்கு, ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ட்ரெய்லர் இதோட முடியுது. படம் வந்து 20 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்துட்டு வந்து ட்ரெய்லர் ரிவ்யூ சொல்கிறோம். படத்தை ரிவ்யூ சொல்கிறோம். ட்ரெய்லர் பார்த்துட்டு திருப்பி ட்ரெய்லர் ரிவ்யூ சொல்கிறோம். நாங்கள் மார்க்கோ இதுவும் நாங்கள் வந்து அடுத்து வந்து ட்ரெய்லர் வருது. இந்த கரெக்டாக சொல்லிட்டான். மேக்ரோ யாரும் வையாதீங்க, திட்டத்தில் மேக்ரோவே வராது, மார்க்கோ தான். Until then, bye from Trojans தமிழ். தன்னெழுச்சியான மக்கள் போராட்டத்துக்கு முன்னாடி எந்த ஒரு அதிகாரமும் தோத்து தான் போகும். நாள் ஆச்சு. ட்ரெயிலரில் 10 நாள் ஆகலை, 3 நாள்லாம் ஆகுது. வெள்ளிக்கிழமை வந்துச்சா வேலைக்கிழமை வந்துச்சா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
இன்னமும் நோண்டிக்கிட்டு இருக்கேன். சொல்லு பாரு. என்னண்ணே அது நல்லா அசிங்கமாக இருக்குண்ணே. மைக்